வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் பரபரப்பாக ஓடுறோம், பரபரப்பாக இயங்குகிறோம், நிறைய விஷயங்கள் கடந்து போகிறோம். அரசு இயந்திரம் ஒரு பக்கம் இருக்குது, அரசு அதிகாரிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, தனியார் நிறுவனங்கள், கூலி தொழிலாளர்கள், மாத சம்பளக்காரர்கள், நிறைய இந்த சமூகத்தில் நிறைய கடந்து போகிறோம். சில விஷயங்களை நம்ம கண்டும் காணாமல் போயிடுறோம். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதில் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான தகவல்களை மக்களுக்கு கொடுப்போம். எங்கே புகார் அளிக்கணும் ஒரு விஷயத்துக்கும், எந்தெந்த விஷயங்களில் தப்பு நடக்குது. இது யார் மேலேயும் ஒரு அரசியல் கட்சி மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியோ இல்லை ஒரு அரசு அதிகாரி மேலே உள்ள குறை கூறுறதுவோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஒரு மாற்றம் தேவை. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் களையப்படணும், அதை எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த சேனல். இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஒரு விஷயந்தான், பல்லாவரம் டு துறைப்பாக்கம் 200 ஃபீட் ரோடில் நான் வேலை பார்க்குறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். என் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகும்போது டெய்லி பார்ப்பேன். கடந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா போன ஆட்சி நடக்கும்போது நிறைய வருஷலாக அந்த 200 ஃபீட் ரோட்டில் சர்வீஸ் ரோட்டில் பஸ் ஸ்டாப்ஸ் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பஸ் ஸ்டாப் கட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக, அந்த சர்வீஸ் ரோடு இன்னும் போட்டு முடிக்கல, குண்டும் குழியுமான ரோடு. பஸ்ஸு நிற்கிறது ஹைவேஸில் நிற்கும், ஆனால் பஸ் ஸ்டாப் கட்டுறதெல்லாம் சர்வீஸ் ரோட்டில். அந்த எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் பார்த்திங்கன்னா அவசரமாக விளம்பர போர்டு தான் வச்சாங்க. மகளிர் விடியல் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், சத்துணவு திட்டம் கொடுத்தோம், அந்த மாதிரி திட்டம் கொடுத்தோன்னு. லாஸ்ட் பிப்ரவரியில் தான் நான் எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஒரு பெரிய பட்டாளமே அந்த பஸ் ஸ்டாப்பை திறந்து வைக்கிறதுக்கு 14 லட்சம் திட்ட மதிப்பீடுன்னு போட்டிருப்பாங்க. ஒரு 30 இனோவா இருக்கும். நான் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது தான் பார்த்தேன். ஒரு கமிஷனர், தாம்பரம் முனிசிபல் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், தாமன்பரசன் மினிஸ்டர் அண்ட் எம்எல்ஏஸ், லோக்கல் கவுன்சிலர்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணி திறந்து வச்சுட்டு போனாங்க. சரி, ரைட்டு, இப்போ ஆட்சி மாறிடுச்சு, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னா எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் ஏற்கனவே இருந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புது ஃபோட்டோஸ், புது அரசாங்கத்தோட ஃபோட்டோஸ், 30 நாள் சாதனை, சிங்கப்பன் படை அமைப்பு, 500 யூனிட் மின்சார இலவசம் திட்டம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா பஸ் ஸ்டாப்லையுமே, எல்லா பேருந்து நிறுத்தத்துலையுமே ரோட்டுக்கு, பேருந்து நிறுத்தத்திலேருந்து பஸ் ஏறுறதுக்கு, கடந்து வர்றதுக்கே நடந்து தாண்டி குதிச்சு தண்ணியில் ஏறி குறுக்க லாரி நிற்குது, மண்ணு கொட்டி கிடக்குது, குண்டும் குழியுமா இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாப்லேயும் இருக்கிற சில பஸ் ஸ்டாப்லலாம் எந்த பஸ் நிற்கும், எந்தெந்த ஏரியாவுக்கு அந்த பஸ்ஸு போகுன்ற டீட்டெயில்ஸே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு அதர் சைடில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல், அவங்களோட ஸ்பான்சரில் ஒரு பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க, சர்வீஸ் ரோடை ஒட்டி கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக குளிர்சாதனை. ஓகே, ப்ரைவேட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு ஃபுல்லாக 2 வீலர் பார்க்கிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே போக முடியாது. மக்கள் எப்படி நடந்து போவாங்க? நடந்து போகிறதுக்கு நடைபாதை கிடையாது. இங்கே எல்லாமே விதிமுறைகளுக்கு மீறா மக்களோட பயன்பாட்டுக்கு, மக்களுக்கு வந்த மாதிரி. இங்கே பேருந்து நிறுத்தத்துக்கு வர்றது யாருன்னா விளிம்பு நிலை மனிதர்கள், முதியோர்கள், குழந்தைகள், வெளியூர்ல இருந்து வரவங்க. பஸ்ஸில் போகிறவன் காரில் போய் காரை நிறுத்திட்டு பஸ்ஸில் போக போகிறது கிடையாது. பஸ் ஸ்டாப்புக்கு வந்தான்னா அவனுக்கு எந்த பஸ்ஸு அங்கே நிற்கும், எந்த பஸ் எந்த ஊருக்கு போகும், இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். நீங்கள் அரசோட சாதனைகள் விளம்பர போட வைங்க, இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. முதல்ல நடக்கிறதுக்கு, பஸ் விட்டு இறங்கினா நடக்கிறதுக்கு வழி கிடையாது. இட்ஸ் அன் ஹைவேஸ். நான் அட்டாச் பண்ணியிருக்க இதில் இணைத்துள்ள புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறைன்னே சொல்லி போட்டு போர்டு இருக்கும். ஏன்னா ஹைவேஸ் அப்படிங்கிறது, ஹைவேஸில் நடந்து போனோம்னா ரிஸ்க்கு. ஏன்னா பஸ்ஸு, லாரி எல்லாமே 60-70 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் போகிறாங்க. இதை தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இது எல்லாமே மக்களோட வரிப்பணத்தில் தான் செய்கிறாங்க. மக்களோட வரிப்பணத்தில், மக்களோட வசதிக்காக செய்யாமல் அரசியல் விளம்பரத்துக்காக செய்கிற மாதிரியே இருக்குது. எந்த பஸ் ஸ்டாப்புமே அதோட நோக்கம், பஸ் ஸ்டாப்பில் மழை பெஞ்சதுன்னா உட்காந்துட்டு பஸ் வந்தால் ஏறுறதுக்கும், வெயில் காலத்தில் வெயிலுக்கு ஒதுங்கி உட்காந்து பஸ் ஏறுறதுக்கும் அதுக்கான வசதிகள் கொடுக்குற மாதிரியே தெரியல. எல்லாமே அரசியல் விளம்பரப்படுத்துகிற மாதிரியே இருக்குது.
இது நம்ம இப்படியே கண்டுங்கானாமே போயிட்டு இருந்தோம்னா இதை மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் வந்து தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர், இது தாம்பரம் மாநகராட்சிக்குள்ளே வருது. இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்தந்த மாவட்ட கலெக்டர், அந்தந்த நகராட்சியோ ஊராட்சியோ அந்தந்த தலைவர்களுக்கு சிஎம் செல்லுக்கு பெட்டிஷனாக போடுங்க. ஃபோட்டோவை எடுத்து அதை அட்டாச் பண்ணி போடுங்க. மாற்றம் வருதா அப்படின்னு பார்ப்போம். மாற்றமா இல்லை ஏமாற்றமாங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம இப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம்னா மாற்றங்கள் இருக்காது, ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.